வணக்கம் மக்களே, பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் சத்யா, கேட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழ் குருகுலம் 2.0. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் தான் நான் உங்களை பார்க்க போகிறேன். இந்த எபிசோட் ஒரு ஸ்பெஷல் பர்சன் பற்றி தான். அந்த பர்சன் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பர்சன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பர்சனாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆளுமை திறமையால் அவங்க எல்லாரையுமே கவர்ந்தவங்கன்னு சொல்லலாம். அப்படி என்ன அவங்களோட ஆளுமை திறமை அப்படின்றது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம பேச போகிறது ஒரு சாதாரண அரசியல்வாதி பற்றி அல்ல, ஒரு சக்தி வாய்ந்த ஆளுமை படைத்த ஒரு வரலாறு. ஆமாம், ஒரு பெண் விமர்சனங்களால் சூழப்பட்டாள், அரசியல் புயல்களை சந்தித்தாள், ஆனால் ஒருபோதும் சாயவில்லை. திரைப்பட நட்சத்திரமாக தொடங்கி தமிழகத்தின் சக்தி வாய்ந்த முதலமைச்சராக உயர்ந்த அந்த இரும்பு பெண்மணி யார்? கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜெயலலிதா. அவங்கள பற்றின ஒரு அழகான நினைவூட்டல் எபிசோடாக தான் இந்த எபிசோடு இருக்கும். என்னுடைய வரிகளில் ஜெயலலிதா என்னும் அம்மா எப்படிப்பட்டவள் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்வம் என்று சொன்னால் அது அவள் கம்பீரம், திமிர் என்று சொன்னால் அது அவள் தன்னம்பிக்கை, ஆளுமை என்று சொன்னால் அது அவள் ஆட்சி திறன், தைரியம் என்று சொன்னால் அது அவள் தீர்மானம், துணிச்சல் என்றால் அவள் போராட்டம். திரைப்பட உலகில் இருந்து அரசியலுக்கு வந்த பெண், ஆனால் அரசியலில் சாதாரணமாக இல்லாமல் தமிழகத்தை ஆட்சி செய்த இரும்பு மனம் கொண்ட தலைவி. எத்தனை சோதனைகள் வந்தாலும் சாயவில்லை, எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் தளரவில்லை. ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும் என்று உலகத்துக்கே நிரூபித்தவர். அவரின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு, சமூக நல திட்டங்கள், அம்மா உணவகம் போன்ற மக்கள் நல முயற்சிகள் இன்றும் நினைவில் நிற்கின்றன. அவரை நேசித்தவர்கள் அம்மா என்று அழைத்தனர். அவரை எதிர்த்தவர்களும் அவரின் ஆளுமையை ஏற்றுக்கொண்டனர். இன்று அவர் நம்முடன் இல்லாவிட்டாலும் அவர் உருவாக்கிய நினைவுகள், நம்பிக்கைகள் தமிழக அரசியல் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும். இரும்பு பெண்மணி, ஒரு காலத்தை ஆட்சி செய்த தலைவி. அந்த காலத்தில் நானும் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஒவ்வொரு பெண்ணுக்குமே கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்சன் இருப்பாங்க. அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். எனக்கு இவங்க ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் பர்சன். இத்தனை தடைகள் வந்தாலும் அதில் ஜெயிக்கலாம், எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிற்கணும், ஒரு பெண்ணால் முடியாதது அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸாக இவங்க இருந்திருக்கிறாங்க. அதனாலேயே இவங்கள எல்லா பெண்ணுங்களுமே ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பர்சன்ஸாக எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவங்க நமக்காக விட்டு சென்ற எல்லாமே நம்ம கூட தான் இருக்குது. அவங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, அவங்களுடைய ஆளுமை, இது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டையுமே இந்த விஷயம் இருக்கும். அதை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். அப்படி வெளியே கொண்டு வந்தால் தான் நம்மளும் இவங்கள மாதிரி போற்றப்படக்கூடிய பெண்களாக இருப்போம். கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுமே போற்றப்பட வேண்டிய பெண்களாக தான் இருக்கிறாங்க. இவங்கள மாதிரி அதிகாரத்தின் அரசியாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வீடியோ எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை பற்றி சொன்னேன் அப்படின்ற திருப்தியோடு நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இவங்களை பற்றின ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள், இவங்களுடைய ஆட்சி திறனை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இவங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், திட்டங்களை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது தமிழ் குருகுலம் 2.0 பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் சத்யா. பை பாய்.